உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்து என்ன பண்றது? அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இல்லையேம்மா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. நீ பேசுறதும் சரியா இல்லையே. இல்லைக்கா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்கக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. அவரு எங்கள் ஃப்ரெண்டோட அப்பாக்கா. நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எப்பவுமே போகும்போது தானே ப்ரேயர் பண்ணுவோம். இப்ப என்ன வந்ததும் பண்ணணுங்கிறீங்க? போகும்போது பண்ணா என்ன, வரும்போது பண்ணா என்ன, ப்ரேயர் தானே பண்றோம். நீ இன்னும் திருந்தவே இல்லையா? அன்னைக்கெல்லாம் நல்லா வசனம் சொன்னேன், நீ இன்னும் எடக்கு முடக்கா பேசிட்டு தான் இருக்கியா? நான் எங்க எடக்கு முடக்கா பேசினேன்? கேட்க தானே செஞ்சேன். இது ஒரு குத்தமா? சரி, நீங்க முதல்ல பேசுறதை நிப்பாட்டுங்க, ப்ரேயர் பண்ணலாம். சரி சோஃபி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அப்புறம் எப்சி கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்ததா? இல்ல ரஞ்சிதா, அவ லாஸ்டா அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும்னு சொன்னா. அவ்வளவுதான். அப்படியா? இன்னும் 1 வீக் ஆகுமா வீட்டுக்கு வர? சரி, இப்ப நம்ம எதுக்கு ப்ரேயர் பண்ண போறோம்? உன் மண்டியில ஒரு இடி விலகணும் தான் ப்ரேயர் பண்ண போறோம். ப்ரேயர் பண்ணும்போது எதுக்குன்னு கேக்குற? நீலாம் எங்க இருந்து உருப்பட போற? இடி விழுந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், உங்க கூட சேர்ந்து இந்த இம்சையை அனுபவிக்கிறதுக்கு. இம்சையா இருக்கா? நீ தான் இவ்வளோ நாள் எங்களை இம்சப்படுத்திட்டு இருந்த. கடைசி எபிசோடுன்னு பாக்குற, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இப்ப எதுக்கு ஆளாளுக்கு எகிரிட்டு இருக்கீங்க? ப்ரேயர் பண்ணுங்க, நான் ஒன்னும் சொல்லல. அன்னைக்கே இவ காலை உடைச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு. அவ்வளவுதாங்கிறா ஆட்டுக்காரி. உங்க பேச்சை நிப்பாட்டுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எரேமியா 33:3 எடுங்க, நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஸ்வேதா, இன்னைக்கு நீ ப்ரேயர் பண்றியா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஐடியா பண்ணுவோமா? இன்னும் இந்த எபிசோட்ல ஆரம்பிச்ச ஐடியா விடவும் மாட்டாளுங்க. ஒரு ஐடியாக்கும் வரவும் மாட்டாளுங்க. என்ன இது, நம்ம ப்ரொஃபசர் கால் பண்றாங்க. ஹலோ. ஹலோ மேம். பேசுறது சோஃபி தானப்பா? ஆமா மேம், நான் சோஃபி தான். சொல்லுங்க மேம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வரியாடா? அப்படியா மேம்? என்னதுன்னு சொல்லுங்க மேம். நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம், சரியா? ஓகே மேம், வந்துடுறேன் மேம். ஆமா, உங்களுக்கு என்னோட வீடு தெரியும்ல? எங்களுக்கு தெரியும் மேம். ஓகே, வந்துருங்க, சரியா? ஓகே மேம். நம்ம ப்ரொஃபசர் மேம் இருக்காங்கல்ல, அவங்க நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எந்த ப்ரொஃபசர் சோஃபி? நம்ம சயின்ஸ் ப்ரொஃபசர். அப்படியா? அப்ப வாங்க போலாம்.
சோஃபி வாங்க எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு சேர் போட்டு உட்காருங்க. என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம். என்ன மேம் திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் மேம். அப்படியாப்பா, ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, உங்க ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு? எங்க ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாம போச்சா மேம்? அது ஒரு சில பிரச்சனையில தடுமாற்றத்துல இருக்கு மேம். ஆனா நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓ அப்படியாப்பா. அக்கா, ஒரு 4 டீ போட்டு எடுத்துட்டு வாங்களேன். அப்பாடா, வசனமா வாசிச்சு ப்ரேயரா பண்ணதுக்கு இந்த எபிசோட்லயாவது ஒரு டீயாவது கிடைக்குது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு, அதனாலதான் வர சொன்னேன். அதான் மேம், நீங்க சொன்னதுல இருந்தே ரொம்ப ஆர்வமா இருக்கும். நீ சும்மா கூப்பிட மாட்டீங்கல்ல, அதை சொல்லுங்க மேம். ஓகே, டீ வரட்டும், குடிச்சிட்டு அப்புறமா பேசலாம். நான் ஒரு ப்ரேயர் வீண் போகல. ப்ரேயர் வீண் போகலங்கிறாங்க. சோஃபி, அந்த டீயை வாங்கிக்கப்பா. இந்த டீக்கு தான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுமா? எல்லாரும் டீ எடுத்து குடிங்க, நான் என்னன்னு சொல்றேன். வாவ், இந்த டீ எவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த டீக்காக எவ்வளோ ப்ரேயர்னாலும் பண்ணலாம். ஆமா, உங்க ப்ராஜெக்டை பத்தி கேள்விப்பட்டேன். நல்ல ப்ராஜெக்டா தானே இருந்தது, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? அது தெரியாம தான் தெரு தெருவா அலையிறோம். இதை கேட்க தான் நீங்களும் கூப்பிட்டீங்களா? நான் கூட வேற என்னமோ நினைச்சு வந்தேன். ஆமா மேம், அது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட். அது விவசாயத்தை கூட மிக்ஸ் பண்ணி பண்ணிருந்தோம். ஆனா ஏனே தெரியல மேம், அது டேக் அப் ஆகல. கவலைப்படாதீங்க, உங்க ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, அப்படியே டேக் ஆஃப் ஆகி அமெரிக்கா போயிடுச்சு. இப்பதான் ஒரு டீ கொடுத்தாங்க, அதுக்குள்ள டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வாவ், என்ன மேம் சொல்றீங்க? நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்க ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்துச்சு. அதனால நம்ம காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பேசினேன். அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ங்கிறத எடுத்து சொன்னேன். ஸோ நம்மளோட காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே உங்களோட ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. ஓகே மேம், சூப்பர். மேம், டேக் ஓவர் பண்ணிக்குவாங்கன்னா என்ன மேம் பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மொத்த செலவையும் காலேஜே ஏற்றுக்குச்சு. அப்படியா மேம்? ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. ஏசப்பா, நான் பண்ண ப்ரேயர் கேட்டு இப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கீங்களோ, ரொம்ப நன்றி ஏசப்பா. உன் மைண்ட் வாய்ஸ்ல இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாரோட ஜெபத்தையும் கேட்கறா ஏசப்பாவை செஞ்சுருக்காங்க. ஓகே மேம், எங்களுக்காக இவ்வளோ பேசி இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கெல்லாம் காரணம் உங்க ப்ரேயர் தான். தொடர்ந்து நல்ல பைபிள் வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாங்க. ஓகே மேம், கண்டிப்பா நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் மேம். ஓகே, நம்ம மண்டே காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே மேம், தேங்க்யூ. நாங்கள் போயிட்டு வரோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். டிவி விஎம்எம் கிராமிய ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில், கண்மணி பிள்ளைகளை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா கண்மணி பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப தேவையானவங்க, பராமரிக்கப்பட வேண்டியவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் சமுதாயமே நன்றாக இருக்கும் இல்லையா? அதனால் சில நல் ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் நம்ம சந்திக்கிறோம். நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம 2 பேரையுமே ஏசப்பா பார்த்து பேசிகிட்ருக்காங்க, சரியா? ஒரு பேசுகிறதுக்கு வாயாக தான் நான் இருக்கேனே ஒழிஞ்சு பேசுகிறது ஏசப்பா தான் உங்கள் கூட
பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி நாம் வந்து வேதத்தின் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேதம் வந்து சத்தியம். அதுக்கு மேன்மையானது, அதுக்கு நிகரானது, அதை போல தான் அப்படின்னு சொல்லத்தக்க எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இல்லவே இல்லை. யார் எழுதினாலும் சரி, யார் அனுபவித்து சொன்னாலும் சரி, நமக்கு அதெல்லாம் ஒரு போதனை அல்ல. வேதம் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேறு எந்த காரியமும் அறிந்து கொள்ளலாம், ஆனால் விடுதலை கிடைக்காது. சத்தியத்தினாலே மாத்திரம்தான் விடுதலை உண்டு. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கடைசி காலங்களில் இருக்கோம்ல, நீதிமொழிகள் 31:30 எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு தெளிவாக வேதம் வந்து நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களில் அழகாக இருக்கிறாங்க, கலராக இருக்கிறாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது, அவங்க பேசுனா கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இப்படிலாம் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ், அசைவுகள், அதெல்லாம் சில பிள்ளைங்க வந்து என்ன பார்க்குறாங்க, சில சினிமாக்களை பார்த்து, சில சீரியல்களை பார்த்து, சில மனிதர்களெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி தங்களை ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் பர்சனாக, பேசப்படுகிற ஒரு நபராக தங்களை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதன்படி என்ன செய்கிறாங்க, மனத்து இருதயத்தில் என்ன நினைவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் மாறும். என்ன அது வந்து ரெண்டுக்கும் சம்மந்தம், மிகுந்த சம்மந்தம் இருக்குது. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இல்லை எல்லாரையும் போல தான் அப்படின்னு சொல்லி ரெண்டில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எல்லாரையும் போல தான் இருப்போம், ஆனாலும் நம்மளை அப்படின்லாம் இருக்காங்க. அப்படி இரு வழிகளில் நம்ம நடக்கவே முடியாது. என்ன ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் உலகம் சொல்லுவாங்க. வேதம் வந்து நமக்கு என்ன சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவர். உலகத்தை பார்க்கும்போது உலகத்தோடு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அவங்களோடய போவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருப்பாங்க, ரொம்ப காட்லியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. இந்த பைபிள் கையில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரே வழி, தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்காக தான் வாழ்வேன், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அப்படி தான் வாழணும். அப்போ வேதம் என்ன சொல்லுது, சௌந்தரியம், சௌந்தரியங்கிறது ஒரு அட்ராக்டிவ் பியூட்டி. ஏன்னா அது வஞ்சனை உள்ளது, மற்றவர்களை வஞ்சித்து விடும். அழகும் வீண், அழகு எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும், வாலிப வயதில் தான் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க. நாம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்னவோ. அந்த காலத்துல எல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன குமரி பிள்ளையும் ஒரு பிள்ளைக்கு தானா, கோடி துணியும் ஒரு வெள்ளைக்கு. ஒரு கோடி துணி அப்போல்லாம் நாங்கள் டோபீட்டு தான் போடுவோம். டோபீட்டை போயிட்டு வந்துருச்சுன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்த துணியாக இருந்தாலும் ஆர்டினரி துணியாயிரும். அதுபோல் நம்மளுடைய இதெல்லாம் மாயை, எல்லாமே ஒரு பீரியாடிக்கல் தான். அப்போ அந்த இள வயதில் எப்படி நடந்து கொள்ளுகிறோங்கிறத நீதிமொழிகளில் சாலமோன் ராஜா ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. இருதயத்தில் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத பெண்களை இப்போ கண்மணி பிள்ளைகளுக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். உங்கள் பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கிறத விட பார்க்கிறது ரொம்ப முக்கியம். இருதயத்தில் எழுதப்படும் அது. நீதிமொழிகள் 5 3வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லுது, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அப்படின்னா த வே தே டாக், அவங்க எப்படி பேசுகிறது எப்படி இருக்குமா, கேட்குறவங்களுக்கு அப்படியே தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேன் எப்படி இருக்கும், அதை போய் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன அப்படியே அது ஒழுக தான் செய்யும் நிறைஞ்சு. அதை டேஸ்ட் பண்ணும்போது அதுதான் பியோர் தேன். அது வந்து தேன் அவள் பேசும்போது தேனை நம்ம டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமா, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல். என்ன
அப்படி இருக்குமா. அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளுவெளுன்னு இருக்கும், இல்லை விழுவிழுன்னு இருக்கும். அப்படி ஒரு அவங்களுடைய வார்த்தைகள். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையுமாய் இருக்கும். அவள் பேச்சு அவளை இனிமையாக இருக்கும். ஆனால் பேச்சு தான் செய்கையாக மாறும். செய்கையாக மாறும்போது அது எப்படி ஆயிரும்னு வேதம் சொல்லுது. எட்டியை போல கசப்பு. எட்டி கசப்புக்கு உதாரணமே எட்டிக்காய். எட்டிக்காய்ங்கிறது அது ஒரு வகையான காய். அதனுடைய கசப்பு வந்து தாங்க முடியாத கசப்பு. அப்போ எட்டியின் கசப்பை போல ஐயோ இதை தெரிஞ்சுட்டனே அப்படின்னு நம்ம வாழ்க்கையவே கசந்து கொள்ள. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கசப்பு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கசக்கும். அப்படி வாழ்க்கையே கசந்து போய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாக இருக்கும். அப்போ அந்த கூர்மையான பட்டயம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? குத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வேலையே பட்டயத்தின் கூர்மைக்கு ஆக்குறது எதுக்காக? குத்தி கொள்றதுக்காக தான். அப்போ அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். என்ன, ஆண்களுடைய வார்த்தையும் பெண்களுடைய சிரிப்பும் எப்பொழுதுமே ஆபத்தானது. என்ன அதை எப்பயுமே சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த பெண்கள் இப்படி சிரித்து பேசுகிற இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்களையும் குறித்து என்ன செய்யணும்? பெண்களும் எச்சரிக்கையாக பழகிறதுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். நெருப்பும் பஞ்சும் போல. இதெல்லாம் இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டோம் ஒரு காலத்தில். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இயற்கையாகவே மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவங்கள். ஆனால் இப்போ இதெல்லாம் தாண்டிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக பவுலப்போஸ்தலன் அப்போவே எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். நான் நல்லா இருக்கேன், நான் பேசுகிறது கரெக்ட். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ மெசேஜ் எல்லாம் கேட்டாலும் தங்களை மாற்றிக்கிடாத வீம்புக்காரர்கள் இருப்பாங்க. அகந்தை, நான் செய்கிறது எல்லாமே சரியாக தான் செய்கிறேன், அதுக்கு யாரோ தப்பு சொன்னாங்கன்னா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அகந்தையாக பேசுகிறவங்க. இல்லை, இதில் ஆபத்து இருக்குது, இதை விட்டு நீ விலக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அகந்தைக்காரர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். அவங்களுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆள் அப்படின்னு தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இதுதான் முதலாவது. தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியலைன்னா நிச்சயமாக ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டேன். அதுக்காக தான் ஆண்டவர் தாய் தகப்பன்மாரை கொடுத்துருக்காரு. நீ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நிச்சயம் ஆண்டவர் கீழ்ப்படிவ. தாய் தகப்பன்மாரை நீ மதிக்கலை, கீழ்ப்படியலை, ஏற்றுக்கொள்ளலை, அவர்களை கனப்படுத்தலைன்னா நிச்சயமாக ஆண்டவருடைய அட்டையும் உன்னுடைய உறவு அதே மாதிரி தான் இருக்கும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதரனே அப்படின்னா தாய் தகப்பன் எவ்வளோ பெரியவங்க, உங்களையே பெற்று வளர்த்தவங்க இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை என்ன செய்யணும்? நம்ம நேசிக்க வேண்டும். நன்றி அறியாதவர்கள், தேங்க்ஃபுல்னஸ்ஸே இருக்காது. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்னமோ தானாக தன்னுடைய திறமையில் தன்னுடைய முயற்சியில் தான் மேலே வந்து இப்படி ரொம்ப ஜொலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், பார்த்தீங்களா, இப்போ தான் நோட் பண்ணணும். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், என்ன, நல்லோரை பகைக்கிறவர்களாயும். செய்யாதப்பா, நீ போகிற வழி தப்புன்னு சொன்னால் அந்த நல்லோரை என்ன செஞ்சுருவாங்க? அவங்கள தள்ளிடுவாங்க, பகைச்சிக்கிடுவாங்க. இவங்களை திரும்பியே பார்க்கக்கூடாது, இவங்க நம்மளை வந்து கண்டிப்பாங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகள், வர்ற வரைக்கும் அவங்க மேலே வர்றதுக்கு ஒருத்தவங்களை பயன்படுத்திக்குவாங்க, ஆலோசனை கேட்பாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து படிச்சுக்கிடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கே விரோதமாக துரோகியாக மாறிடுவாங்க. என்ன, துணிகரம் உள்ளவர்கள், யாராலே என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு துணிகரம். ஆண்டவர் இருக்கிறார் ஒருத்தர், அவரால் எல்லாமே செய்ய முடியுன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இருமாப்பு, இந்த எல்லா மாப்புலேயும் ரொம்ப பயங்கரமான மாப்பு இருமாப்பு. நான் யார் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுனாலே ஆண்டவரே அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடுவார்.
இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியர். நிறைய பேர் ஏன் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பணம் கிடைக்குது. நிறைய கேள்விப்படுகிற செய்திகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த ரங்கத்தில் பாவம் செய்து அதில் பணம் சம்பாதிச்சு அழகான ட்ரெஸ்ஸுகள், அழகான மாடர்ன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே பார்க்கும்போது எல்லா ப்ரொவிஷனும் இவங்கள்ட்ட இருக்குது. காஸ்ட்லி செல் வச்சுருக்காங்க, காஸ்ட்லி ஐபாட் வச்சுருக்காங்க, காஸ்ட்லி லேப்டாப் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய பின்னணியோ எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு, எல்லாரையும் நான் சொல்லலை, சிலரே சொல்லுகிறேன். தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு தவறான காரியங்களிலே போகிறவர்களாக சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சுன்னா கூட அவர்களோட நம்ம எப்படி இருக்கணும், விலகி தான் இருக்கணும். விட்டு விடுன்னு வேதம் சொல்லலை, விட்டு விலகு. அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை அறியாமையே அந்த சுபாவம் நமக்குள்ளே வரும். என்ன, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்த கன்றும் இறைமாறி தின்னும் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டு பழமொழி. பூவை வாங்குகிறோம் இல்லையா, அந்த பூவை அடுத்த நாள் எடுத்து போடும்போது பூவெல்லாம் உதிர்ந்துருக்கும், நார் தான் இருக்கும். அந்த நாரை மோந்து பார்த்தா அந்த பூவுடைய வாசனை இருக்கும். அப்போ அந்த பூவுடைய வாசனை அந்த நாரில் கூட அதில் இருக்குது. அப்படிப்பட்டவர்களோடு நாம் என்ன செய்யணும், சேர வேண்டும். இப்படிப்பட்டவர்களை விலக்கி வைக்க வேண்டும். அதுக்காக பகைக்கவோ அல்லது அப்படிப்பட்டவர்களை அவங்களும் இந்த உலகத்தில் தானே இருக்காங்க. இல்லை, கிட்டத்தட்ட எல்லா சுபாவமும் இருக்குது, தவறான காரியங்கள்லாம். இப்படிப்பட்டவர்கள் தான் நிறையா இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு லிமிட்டடாக தான் இருக்கணும். அவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு விடும்படியாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன, அப்போ அவளுடைய முடிவு எட்டிய போல கசப்புன்றோம் இல்லையா, அது எங்கே போய் முடியுதான், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். எங்கே கொண்டு போய் விட்டுருமா, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா. பாருங்க, எவ்வளவு நல்லா பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஆனால் வாலிப வயதின் பாவம், உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும் என்று அறியுங்கள். ஏதோ வாலிப வயசில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க, அப்புறமேலு கல்யாணம்லாம் ஆனால் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு தான். வாலிப வயதில் சரியில்லாதவங்க வாழ்க்கை பூரா அப்படி தான் இருப்பாங்க. அதனுடைய பலன் அனுபவிக்கணும்ல. என்ன, முற்பகல் இன்னா செய்யின் பிற்பகல் இன்னா தானே விளையும். நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் உரிய பலன் தானே வரும். அப்போ அனுபவிக்கும் போது அழுது ஆண்டவர்கிட்ட வர வேண்டி இருக்கும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. அவளுடைய ஸ்நேகத்தை வச்சுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு நாள் ரொம்ப பக்தி உள்ளவன் மாதிரி இருப்பாள், பக்தி உள்ளவன் மாதிரி இருப்பான். சர்ச்சுக்கெல்லாம் வருவேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுவேன், ஞானஸ்நானம்லாம் எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் கல்யாணம்னு ஆகி என்ன ஒரு உறவுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமே நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீயும் போகக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஏமாந்து போகக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். நீதிமொழிகள் 5:7 சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்த அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. வாசல் கிட்ட கூட போகக்கூடாதான், அவ்வளோ விலக வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்குது. ஏன்னா கடைசியில் என்னாகுமா, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று முறையிடுவாய். அன்பிற் கண்மணி பிள்ளைகளே, இப்படி ஒரு புலம்பி அழுகிற நாட்கள் வரக்கூடாது. என்ன, போதகரின் சொல்லே அசட்டை பண்ணக்கூடாது. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நம்ம எப்படி ஒரு கேலிக்கு உரியவர்களாக மாறக்கூடாது. தீமையை அனுபவிக்கிறவர்களாக, முறையிடுகிறவர்களாக மாறாதபடி நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள
ஏன்னா நம்முடைய சௌந்தரியம் மற்றவர்களை மயக்குவதற்காகவோ வஞ்சிப்பதற்காகவோ இல்லை. நம்முடைய அழகும் வீண் தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ மரணத்துக்கு பிறகு கூட பேசப்படுவார்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் நீங்கள் தந்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகவே செய்ய வேண்டும். அதில் காம்ப்ரமைஸே இல்லை. பரிசுத்தம் என்பது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். அப்படி புகழப்படுகிறவர்களாக இருக்க பரிசுத்த வாழ்க்கையை தரித்து கொள்ள ஆண்டவரே விட்டு விலக வேண்டிய காரியங்களை விலகி பற்றி கொள்ள வேண்டிய காரியங்களை பற்றி கொள்ள உதவி செய்வீராக என்று உம்முடைய ஒத்தாசைக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் பேசின வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.